கர்த்தாவே, எங்கள் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் ஆழமான விசுவாசம் உள்ள சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் அன்று நமது சபையிலே 3 ஆராதனைகள் நடைபெறும். இந்த 3 ஆராதனைகளிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற தேவ செய்தியானது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தின்படி ஆகும். அதனை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் ஆழமான கருத்துக்களையும் நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாய் இருக்கின்றார்கள். ஆராதனைகளில் கலந்து கொள்ள இப்பொழுது ஆராதனை ஒழுங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? முதலாம் ஆராதனை காலை 5:30 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 11:30 மணிக்கும் தொடங்கும். விசேஷமாக இந்த 3ஆம் ஆராதனையானது அக்கினி அபிஷேகத்தின் ஆராதனையாக நடைபெறும். அதிலே வியாதியினாலும் பல பிரச்சனைகளினாலும் மனபாரத்தோடு இருப்பவர்களுக்காக நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவ சமூகத்திலே நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கும் தேவனை நாம் அனைவரும் ஆராதித்து பாடி மகிழ்ந்து துதித்திடவும், அவர் பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு நேரத்தை செலவிடவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பெறுங்கள். தேவனின் ஆசீர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவதாக. ஆமேன்.